வணக்கம். இன்றைய செய்திகள். ஸோ எப்படி இருக்கீங்கலாம்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்திருப்பேன், இன்றைக்கி திருப்பி வந்திருக்கேன். யா, இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இல்லாத ஒரு கண்டென்ட் வீடியோ தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது இந்த வீடியோவில். சிம்பிளி சொல்லலாம், ஒரு 10 நிமிஷம் ஓட்டணுமே சொல்லி நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். பட் ஸ்டில் பார்க்குறவங்க பார்க்கலாம், எல்லாம் போயிடுங்க, அப்போல்லாம் இல்லை, தயவுசெய்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து பெருசாக எடிட்டிங் அப்படி இப்படிலாம் எதுவும் இருக்காது. லைக் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு க்ளோஸாக போகிறோம், திடீர்னு வெளியே போகும், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. லைக் பெருசாக மீம்ஸு, திடீர்னு ஸ்பீச் பவுல் வர்றது, அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெறும் இன்ட்ரோ அவுட்ரோ அவ்வளோ மட்டும் தான். இன்ட்ரோ கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், தெரில எனக்கு. பெருசாக எடிட்டிங் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ஒரு சாதாரண வீடியோ பார்க்குற மாதிரி அந்த மாதிரி லைட்டாக எடிட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு காரணம் ஏன்னா இன்றைக்கி நாம் வந்து ஃபினாலில் சீரீஸில் இருக்கும். நம்ம 7 days சேலஞ்சோட கடைசி வீடியோ, லாஸ்ட் வீடியோ, அண்ட் நம்ம சேனல் தான். எஸ், என்னடா சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ் அதே தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். லைக் சும்மாலாம் இல்லைங்க, சும்மாலாம் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு வீடியோ அப்லோட் ஆச்சு, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம் இந்த ஒரு வீக் சேலஞ்ச் நான் பண்ணுறது. ஐ மீன் நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ரன் பண்ணேன், எனக்கே எப்படி இருக்குன்னா, அப்போ ஜேகேலாம் யோசிச்சு பாருங்கள், அவர்லாம் வந்து எவ்வளோ எடிட்டிங் இருக்கும் அவர் வீடியோவில். அவர் இந்த 1 week சேலஞ்சை பக்காவாக பண்ணார். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ லைக் ரொம்ப கஷ்டங்க இந்த சேலஞ்சு. ஸோ யாராச்சும் சின்ன யூடியூபர்ஸ் இல்லை என்ன மாதிரி யூடியூபர்ஸ் அடிச்சிருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் பயங்கர மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், தலைவலிக்கும் பயங்கரமாக. லைக் நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நார்மலாக நான் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, ரெக்கார்ட் பண்ணுவேன் வழக்கம் போல். இந்த மாதிரி செட் பண்ணி இதில் செட் பண்ணி மைக்கு செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏதாச்சும் ரியாக்ஷன் வீடியோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து லைக் கரெக்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கும் இந்த ரெக்கார்டிங்கும் கரெக்டாக டைம் பண்ணி நான் பண்ணும். இல்லைனா வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது தலைவலிக்கும், அது ஒரு பெரிய தலைவலி மாதிரி இருக்கும். உட்காந்து கரெக்டாக சிங்க் பண்ணோன்னு. ஸோ அதனால கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு, இது நான் வந்து ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், கேமரா அந்த கர்மெல்லாம் இல்லை. ஸோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை வந்து நான் எடுத்து கம்ப்யூட்டருக்கு போடணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, முன்னாடி அந்த போர்ட்லேயே போட முடியும், ஏன்னா இது சரியான லூஸ். இது முன்னாடி எந்த போர்ட்டும் ஒர்க் ஆகுது, இந்த சிபிஓ சொல்கிறேன். அதனால சிபிஓக்கு பின்னாடி ஒன்று இருக்கும் போர்ட்டு, அதில் நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி, அது ஃபோன் ஆட்ட முடியாது, ஃபோனை தொட்டானா அது கனெக்ஷன் கண்டாயிடும். ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்து தான் அந்த ஒரு ஃபுட்டேஜ் இதில் அனுப்பி அதை நான் என்ன பண்ணணும்னா வந்து Wondershare ஃபிலிமோரில் எடிட் பண்ணோம். பட் என்ன ஸ்டெப்பும் முடியல. ஃபிலிமோரான்றது நீங்கள் நினைக்கிறது 13 இந்த ரீசன்ட் வெர்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. 7 ஃபிலிமோரா 7 7வது வெர்ஷன். எப்போ என்ன 2010க்கு முன்னாடி வந்த வெர்ஷன் நினைக்கிறேன், தெரில. அந்த பழைய வெர்ஷன். ஏன்னா புது வெர்ஷன்னா அந்த காசு கேட்பாங்க காசு அப்படின்னுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபிலிமோரா 7 யூஸ் பண்ணோம். அதுவும் என்னது, விரிசல் விழுந்த வெர்ஷன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும். ஸோ ஏன்னா எங்கிட்ட காசு இல்லை, சொன்ன மாதிரி நானும் என்ன யூடியூப்லேருந்து காசு சம்பாதிக்கிறது கிடையாது. அப்போ தான் நல்லா காசு போட முடியும் யூடியூப். ஸோ லைக் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்றதால விரிசல் விழுந்த வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபிலிமோரா 7 பெருசாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ அது தெரிஞ்சே அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் ஸ்டில் எப்படியோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாமே அதில் எடிட் பண்ணுறது தான். அப்போ கூட பாருங்கள், மாடர்ன் வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதில் எடிட் பண்ணி சம்டைம்ஸ் அது கிராஷ் ஆகும், அது மாதிரி நிறைய தலைவலி எல்லாம் பண்ணும். அதுவும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடியோ. இப்போ இந்த ஆடியோ நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஆக்சுவலி இதான் ஆடியோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஆடியோ ஒரு வாட்டி கட் பண்ணுறேன் நான். சரி, இப்படி தான் இருக்குது ஆடியோ ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கொடூரமான ஆடியோவை நான் வந்து இந்த புஷ்ன்னு இந்த ஃபேன் வர ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டு, வெளியே சம்திங் சவுண்டு வரும், இல்லை இப்போ ஜன்னல் ஓப்பன் இருக்குது, வெளியே கிளி சவுண்ட்லாம் வரும், இந்த மாதிரி குயில் அதெல்லாம் கத்தும். ஸோ அந்த சவுண்ட் எல்லாமே கட் பண்ணி அது வேற ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு நான் கட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அதில் வந்து ஃப்ரீயாக கொடுப்போம், இதில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இதில் கொடுக்கலாம், ஆனால் என் வாய்ஸும் சேர்த்து கட் ஆகிடும். ஸோ அதான் இதில் ஒரு தலைவலி. ஸோ ஃபிலிமோராவில் எடிட் பண்ணால் நான் முதல்ல CapCutக்கு போய் அங்கே போய் நான் இந்த ஒரு இதை போட்டு அந்த ஒரு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா நான் அது சொல்லலாம், நீங்கள் CapCutல எடிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னா CapCut ஒர்க் ஆகாது. அது இதோட மோசமாக பண்ணும், ஃபிலிமோரோட மோசமாக பண்ணும். ஸோ அதனால் வந்து நாய்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு அது MP3 எடுத்து நான் வந்து ஃபிலிமோராவில் போடுவேன். ஏன்னா அப்படியே அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கோங்களேன், அது வந்து அப்படி ஃப்ரேம் ரேட் ரொம்ப கன்றாவே வரும். அது இந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண ஒரு வீடியோ அதில் கொண்டு வந்தோன்னா அது ஃப்ரேம் ரேட் செம்ம கன்றாவே இதாகும், லைக் ஃப்ரீஸே வரும். ஸோ அதனால் நான் வந்து அந்த வீடியோவை டேரக்டாக எடுத்து போடுறதுக்கு அது ஆடியோவாக மாற்றி நான் எடுத்து ஃபிலிமோரில் போட்டு எடிட் பண்ணிருப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எடிட்டிங் ப்ராசஸுமே சமத்தளவுலேயே தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சராசரியான ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் ஆகும், 2 hours 3 hours அந்த மாதிரி ஆகும். கண்டிப்பாக காலைல ஆரம்பிச்சின்னா ஒரு மத்தியானம் ஆகிறதுக்குள்ள முடிச்சிருவீங்க நீங்கள் எடிட்டிங். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமான பேலன்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி எடிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து இன்னொரு மிகப்பெரிய பார்ட்னா அது பக்காவான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். தப்பான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஃப்ரேம் ரேட் செம்ம கன்றாவே வர ஆரம்பிச்சிடும். லைக் எப்படி ஸ்டக்காக ஒரு வீடியோ அப்படி டக்குன்னு அப்படியே மூவ் ஆகும். அந்தளவுக்கு பெரிய தலைவலின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கே அவ்வளோ தலைவலி இருக்குது. அதுவும் வந்து நான் அப்போலாம் வாரத்துக்கு ஒரு வீடியோ 2 வீடியோ தான் போட்டிருப்பேன். ஸோ அப்போயே எனக்கு வந்து இந்த பயங்கர டென்ஷனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணும்போதும் லைக் அது நிறைய கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும்.
பட் டெய்லி வீடியோ மேக் பண்ணும்போது தான் இட் ஜஸ்ட் பிகம்ஸ் லைக் 100 டைம்ஸ் வெரி டஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு வீடியோ பண்ணுறதுனா நான் வந்து மண்டே வெனஸ்டே வீடியோ ரெடி பண்ணால் மண்டே வந்து உட்காந்து ஷூட் பண்ணிடுவேன். ரெக்கார்டிங் என்ன கண்டென்ட்டோ அது உட்காந்து டியூஸ்டேவோ இல்லை வெனஸ்டேவே கூட உட்காந்து பொறுமையாக எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு அவ்வளோலாம் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் ஃபீல் ஆகுது. பட் டெய்லி வீடியோன்ற போது எப்படின்னா லைக் இந்த காலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறோன்னா மத்தியானம் ஈவினிங் அதுக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சு அதை அப்லோட் பண்ணால் தான் நைட்டு திருப்பி வந்து அடுத்த வீடியோ ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா அதை அடுத்த நாள் வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம். ஸோ லைக் எப்படி சொல்கிறது, ஒரு வீடியோவில் முடிச்ச உடனே எனக்கு ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. திருப்பி நான் அடுத்த வீடியோ ஆரம்பிச்சிடுவேன் நான் அந்த டைம்லேயே. சம்டைம்ஸ் அது ரொம்ப டூ மச் பிரச்சனை ஆகும்போது என்ன பண்ணுவேன், ஒரு 2 வீடியோ ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதனால தான் இந்த 7 days சேலஞ்ச் வீடியோ எடுத்திங்கன்னா வந்து 2-3 வீடியோஸ்லாம் ஒரே செட்டை போட்டிருப்பேன். அது காரணம் அதே தான், ஏன்னா ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ்லாம். ஸோ ஒரே டைமில் அந்த வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி 4-5 வீடியோ, ஒரு 3 வீடியோ 2 வீடியோ ஒரே டைமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது வந்து நான் வந்து ஒரே டைமில் எடிட் பண்ணுவேன். அது இதை எடிட் பண்ணி சைடு எடிட் பண்ணுற போயிட்டு இருக்கும்போது இதை ஏதாச்சும் வேலை காட்டி விட்டுரும். ஏதாச்சும் ரொம்ப நேரம் ஆகும், ½ hour ஆகும். அதுக்கப்புறம் நாங்கள் கண்டினியூ ஆக முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலை பண்ணும். அந்த டைமில் நான் வந்து வேறு ஒரு வீடியோ உட்காந்து எடிட் பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு வீடியோட வேலை முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோக்கு அப்படியே இறங்குறது. அந்த வீடியோ வேலை முடிஞ்சு அப்லோட் பண்ண உடனே திருப்பி அடுத்த வீடியோன்னு சொல்லி அப்படியே ஒரு ரிப்பீட்டடாக போயினே இருந்தது. இது ஒரு முதல் 4 நாளைக்கு வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு அந்த மங்கி மேனு, பாய்ஸு, அப்புறம் அரண்மனை 4, இவன் அந்த 10 மூவிஸ் சீரிஸ் 10 மூவிஸ் தான், அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த ஒரு வாய்ஸ் அந்த அரண்மனை வீடியோ வரைக்குமே நல்லா தான் போயிருந்தது. அந்த 10 மூவிஸ் யூ மஸ்ட் வாட்ச் வீடியோ பண்ணும்போது தான் லைக் ரொம்ப வந்து பெண்ட் எடுத்ததுன்னு சொல்லலாம். மற்ற வீடியோஸ் கொஞ்சம் ஈஸியாக எடிட் பண்ணிட்டேன். பட் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது உண்மையாக சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சிட்டேன். நான் ரெக்கார்ட் பண்ண அன்றைக்கி நைட்டே ஆரம்பிச்சு எடிட்டிங்கு. பட் அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் உட்காந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவை. அவ்வளோ நேரம் எடிட்டிங். நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, நான் சீரியஸாக அன்றைக்கி நைட் ஆரம்பித்தேன். ஒரு 12 வரைக்கும் எடிட் பண்ண நினைக்கிறேன். திருப்பி இடத்துல 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எடிட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் குளிச்சு முடிச்சுட்டு வந்து திருப்பி ஒரு 2 மணிக்கு உட்காந்து திருப்பி வந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு 5 மணி வரைக்கும் உட்காந்து எடிட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த வீடியோக்காக. ஸோ அவ்வளோ எடிட்டிங் ஜஸ்ட் அந்த 50 or 60 வியூஸ்க்காக. பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி யாருமே வீடியோ பார்க்கலனா கூட அவங்களுக்காக 100% என்னோட எஃபர்ட் கொடுத்து தான் இருப்பேன். ஸோ அந்த வீடியோ எனக்கு இப்போ வரையும் நான் ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ நான் பண்ணது. நானே சொல்லிப்பேன். அது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, நானே சொல்லிப்பேன் நான் பண்ண எனக்கு பிடிச்ச வீடியோனா அதுதான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ அதோட ஆஃப்டர் மேத்தாக தான் அந்த மியூசிக் வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியது. ஏன்னா அது நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், அடுத்த நாளே இந்த மாதிரி வந்து சீரிஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, டைம் கிடைக்கல. ஏன்னா சீரிஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்துக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்த நாளே நான் வீடியோ போடணும். அன்றைக்கி ஈவினிங் நான் உட்காந்துருக்கேன். நான் உட்காந்து அது ஒரு நாள் ஈவினிங் உட்காந்துருக்கேன் இந்த ரெக்கார்டிங் எதுவும் பண்ணாமல். ஸோ நானே யோசிச்சு என்ன பண்ணோம். அப்போ தான் வந்து சரி ஓகே மியூசிக் வீடியோ பண்ணிடலாம், இது வச்சு ஏதாச்சும் சமாளிச்சிடலாம் ஒரு நாளைக்கு. ஏன்னா அடுத்த நாள் வீடியோக்கு டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் அந்த மியூசிக் வீடியோ ரெடி பண்ண வேண்டியதாச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அவ்வளோ ஒரு நாள் டிச் அடிச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. பட் ஸ்டில் அந்த மியூசிக் வீடியோ அப்லோட் பண்ணேன். அதனால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் நிறைய டைம் கிடச்சி சீரிஸ் வீடியோ. ஏன்னா சீரிஸ் வீடியோ ரெடி பண்ணி முடிச்சு 24 hours முன்னாடி முடிச்சிட்டேன் நான். அதாவது நீங்கள் நேற்று காலைல பார்த்துருப்பீங்களா, அதுக்கு முன்னாடி நாளே நான் முடிச்சிட்டேன் நான். ஆக்சுவலி முன்னாடி நாள் லைக் 10 மணிக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள், அதாவது ஒரு 20 hours or 16 to 18 hours முன்னாடியே முடிச்சிட்டேன் நான் அந்த வீடியோவை. நிறைய டைம் கிடச்சி அந்த வீடியோவுக்கு. ஸோ இந்நேரத்துக்கு ஆக்சுவலி இந்த ரெக்கார்டிங் பண்ணுற டைமில் அந்த வீடியோ அப்லோட் ஆகி போயிட்டு இருக்கோம். யா ஸோ இது கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் வீடியோக்கள் வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் நாட்கள் ரெஸ்ட் எடுக்கணும் நான், ஒரு 2 வாரம் அந்த மாதிரி. ஸோ பட் ஐ வில் பி பேக். கண்டிப்பாக இது அப்படியெல்லாம் விட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் திருப்பி வருவேன். பட் நிறைய ரெஸ்ட் தேவை. எவ்வளோ தான் கண்டென்ட் திருப்பி போட்டிருக்கிறது. கண்டிப்பாக நான் சீக்கிரம் வந்துடுவேன். அந்த வீடியோ ஒரு பேங்கர் வீடியோவாக இருக்கும். ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வரும் சேனலில். ஏன்னா ஷார்ட்ஸ் கூட போடாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் ஆச்சும் போடணும், யூடியூப் ஷார்ட்ஸ். ஸோ அதான் இப்போதோ அடுத்த வீடியோ ரெடி பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார் மூவியோட ரிவ்யூ தான் நினைக்கிறேன். அது ரெடி பண்ண நினைக்கிறேன். தெரியல, ஸ்டார்னு ஒரு படம் வந்தது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள், நல்லா இருந்தது. ஸோ அதோட ரிவ்யூவோட ரெடி ஆகிட்டுருக்கு. கூடவே வந்து நம்ம அடுத்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் பற்றி ஒரு வீடியோ பண்ணலாம் ஒரு பிளான் வச்சுருந்தேன், அதுவுமே வரும். அப்புறம் இந்த கல்கி ஏடி அந்த 2989 அதை பற்றி ஒரு வீடியோ பண்ண ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே பண்ணிடலாம் ஒரு பிளானில் இருக்கேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இந்த மொட்டை வச்சுருக்கல, ஸோ இதை வச்சு ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான்லாம் இருந்தேன். ஸோ அதெல்லாமே ஆக்சுவலி இந்த 7 days சீரிஸ்லேயே வர மாட்டேது. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வர மாட்டேது. பட் இது எப்படி சொல்கிறது, இந்த முடியல என்னால். எவ்வளோ தான் நானே இந்த வேலையை கொஞ்சம் பண்ணிருக்கிறது. ஸோ எனக்கே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிது. போர் அடிக்கல, லைக் என்னடா அது ஒரு விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணினே இருக்கும்போது லைக் அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலே வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, இதுக்கு இப்படி ஆச்சு இது முச்சாகணும் அந்த மாதிரி ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கும் போது நல்லா ஜாலியாக இருந்தது. ஓகே டெய்லி வீடியோ போட போகிறோம், மேலே என்ஜாய் பண்ண போகிறாங்க, ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா முடியும் ஒரு பாதி சீரிஸ் பாதி நாட்கள் தாண்டும் போதே வந்து லைக் எப்படா இந்த எப்படியாச்சும் சீரிஸ் முடிச்சா முன்னாடி அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் நான். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ஒரு ஆல்ஃபா மேல்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணலான்னு இருந்தேன் நான். லைக் பிகமிங் அன் ஆல்ஃபா மேல் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்.
நான் மொட்டை அடிச்சிருக்கேன். ஸோ அப்படியே ஒரு ஆண்ட்ரூ டேட், ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணால் ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ இல்லை முடியல. ஸோ அவ்வளோ எனக்கு கேட்ட வரைக்கும் 10 நிமிஷம் ரெக்கார்டிங்கா கண்டிப்பாக இது நான் எடிட் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்துக்கு கீழே வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ என்ஜாய் இட். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும், எனக்கு லூஸ்தனமாக இருந்திருக்கும். அது என்னடா பைத்தியம் மாதிரி பண்ணுறீங்கன்னு இருக்கும். பட் பரவாயில்ல, ஏதோ பண்ணவே வந்து பரவாயில்ல. இப்போ வீடியோ கொஞ்சம் வாட்ச் டைம் அதிகப்படுத்திருக்கோம். இன்னத்துக்கு ஒரு உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க. எவனுமே பார்க்க மாட்டீங்க, அது தெரியும் எனக்கு. பட் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோன்னு ஒன்று இருந்தால் அதில் பார்க்கலாம். ஸோ குட் பாய். அண்ட் இந்த வாட்டி ஒன்றும் நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண சொல்ல போகிறதில்ல, ஏன்னா எப்படி தான் நீங்கள் யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ